வெல்கம் பேக் டு சேனல். வந்து அவங்க அது இனியும் பார்க்க போகிற சீசன் மேஜிக் மூமெண்ட் எபிசோட் லாஸ்ட் பார்க்க போகிறோம். இந்த சீசனா கவியை சொல்ல பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி வாங்க ஸ்டேட்டை கதைக்குள்ள போயிடலாம். அடுத்த நாள் ஆதி காலேஜுக்கு போனா. காலேஜில் ஆதியை பார்த்த உடனே எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, ஒன்று அவகிட்ட பேச மாட்டேன், அப்படி இல்லைன்னா ஆழ்வி கிட்ட பயணமா சண்டை போடான்னு நினைச்சாங்க. ஆனா அது ரெண்டுமே நடக்கல. ஆதி பவ்யமா கிளாஸ் ரூம்ல போய் அதுவும் ஆழ்வி பக்கத்துல போய் உட்காந்தா. ஆதிக்கு அந்த கொஞ்ச நேரத்துல அந்த விஷ்ணுவுமே வந்தா. அப்போ விஷ்ணு ஆதி பார்த்த உடனே அது எப்படி இருக்குன்னு சொல்லி அவளை போய் ஹக் பண்ண போனா. அப்ப ஆதி எதுவுமே செட்டப் பண்ணாம அமைதியா உட்காந்துட்டு இருந்தாளா. அப்ப அதை பார்த்து விஷ்ணு, ஆதி நான் இப்போ ஊர்ல இல்ல, ஆதி நான் ஊர்ல இருந்திருந்தா இதை இவ்வளவு தூரம் கொண்டு வச்சுக்க மாட்டேன், சாரி ஆதி என்கிட்ட பேசாதின்னு சொல்லிட்டு இருந்தப்போ ஆதி எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்துட்டு இருந்தாளா. அதே சேம் டைம் அங்க சாருமே வந்தார். ஆனா விஷ்ணுவோ சாரு கண்டுக்காம ஆதி கிட்ட தொடர்ந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தா. அப்ப சாரு விஷ்ணு கிட்ட, விஷ்ணு இப்பதானே வெளில வந்திருக்கா, அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடு, ஷி நீட் சம் டைம், எல்லாம் சரியாயிடும், இப்போ லெசனுக்கு போலாமா, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டாரு. லஞ்ச் பிரேக்ல ஆதி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாளா. இப்ப விஷ்ணு போய் அவ பக்கத்துல உட்காந்தா. ஆனா ஆதி எந்த ஒரு ரியாக்ட் பண்ணாம சாப்பிட்டுட்டு அங்க இருந்து எழுந்து போயிட்டா. எல்லாரும் நினைச்சாங்கன்னா இவங்க கேங் உடஞ்சதுன்னு நினைச்சாங்க. ஆனா ஏனோ தெரியல, வெளியேந்து பாக்குறதுக்கு இவங்க கேங்ல எந்த ஒரு கீரல் ஏற்பட்ட மாதிரி தெரியல. என்ன ஆதி யார்கிட்டயும் பேசல, ஆனா அந்த கேங்ல அமைதியாக தான் உட்காந்துட்டு இருந்தா. ஈவினிங் காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆதிகளோட கிட் பேக் எடுத்துட்டு கிரவுண்டுக்கு போனா. அப்ப அங்க கோச் ஆதியை பார்த்துட்டு, ஆதினு ஏதோ வந்துட்டு சொல்றதுக்கு என்ன மன்னிச்சிரு, பட் கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ பிராக்டிஸ்க்கு வரலாம்லன்னாங்க. அந்த கேட்ட உடனே ஆதி அங்க இருந்து போனாலா. அப்ப கோச் ஆதி கிட்ட வந்து, அவன் மேல பழி போடல ஆதி, பட் நீங்க விளையாடுறதால சில பேர் உன்னை ஏதாவது சொல்லிடுவாங்களோ இல்ல உன்னை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு, அதனால தான் சொன்னாரா. அப்ப ஆதி அவர் ஒரு பார்வை பார்த்தா. அது எப்படி இருந்துச்சுன்னா, எல்லாம் எனக்கு புரியுதுன்ற மாதிரி அவரை பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டா. ஆதி அவரோட கிட் பேக் எடுத்துட்டு வந்து ஸ்டோர் ரூம்ல வச்சுட்டு அவர் ரூம்ல போய் கதை சாத்திக்கிட்டா. அப்ப அவங்க அம்மாவோ கதை திறந்துட்டு உள்ள போய் எல்லாமே சீக்கிரம் சரியாயிடுன்னு சொல்லிட்டு அவளை போய் வச்சு அவங்க கூடவே அவங்களும் படுத்துக்கிட்டாங்க. எங்க ஏதாவது தப்பான முடிவு எடுத்துப்பாளோன்னு. அதுக்குமே எந்த ரியாக்ட் பண்ணாம ஆதி அமைதியா இருந்துட்டு இருந்தா. அடுத்ததா கோர்ட்டுக்கு கேஸ் ஹியரிங் வந்துச்சு. ஐ திங்க் இதான் ஃபைனல் ஹியரிங் நினைக்கிறேன். ஏன் ஆதி அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்றதுக்கு முன்னாடி இதை அப்லோட் பண்ணிட்டு போயிருக்கூடாது, வேற டெக்னிக்கல் இஷ்யூவால லேட்டா அப்லோட் ஆயிருக்கலாம்னு சொன்னாங்க. அதை கேட்ட ரவியோ, யூகத்தின் அடிப்படையில எதுவுமே ஏத்துக்க முடியாது மேடம், கோர்ட்டுக்கு சாட்சியோ ஆதாரம் தான் தேவை. எதிர்கட்சி வக்கீல் தன்னோட வார்த்தை ஜாலத்தால நல்லா மயக்கிடுவீங்க போலயே. ஓகே அருவி, அதெல்லாம் விடுங்க, அதை நாங்க பாத்துக்கிறோம். விஷ்ணு சொன்னாப்ல உங்களுக்கு ஆளோட லவ் மேட்டர் தெரியுமாமே, அப்படி ஏன் என்கிட்ட தெரியாதுன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டாரா. அதுக்கு ஆழ்வியோ, இல்ல நான் மறந்துட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப ரவியோ, ஸ்கூல் டாப்பர், யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர், இது மறந்துட்டாங்க, அதுதான் உங்க ஃப்ரெண்ட், அதுவாது ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு ஆழ்வியோ ஞாபகம் இருக்குன்னு சொல்லி சொன்னா. அப்ப ரவியோ, சரி இதுவாது ஞாபகம் இருக்கேன், சரி ஓகே ஃப்ரெண்டா எப்படி இந்த அளவுக்கு க்ளோஸ்ன்னு சொல்லி கேட்டாங்களா. அதுக்கு ஆழ்வியோ, நான் விஷ்ணு ஆதி நாங்க 3 பேர் சின்ன வயசுல இருந்து ரொம்ப க்ளோஸ், எங்க போனாலும் 3 பேர் ஒன்னா தான் போவோம், எது செஞ்சாலும் 3 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டுட்டு செய்வோம், ஒருத்தர் தெரியாம இன்னொருத்தர் எதுவும் பண்ண மாட்டோம்னு சொல்லி சொன்னாங்களா. அது கேட்ட ரவியோ, இல்ல அருவி இந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட லவ்க்கு ஐடியாலாம் கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆதி உங்ககிட்ட இதை கேட்டிருக்காங்கன்னு சொல்லி கேட்டப்போ ஆழ்வியோ இல்லைன்னு சொல்லி சொன்னா. அப்ப ரவியோ, நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க, அப்புறம் அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் இல்லைன்னு சொல்லி சொல்லக்கூடாது, நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க, அப்புறம் நான் மறந்துட்டேன் எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லி சொல்லக்கூடாது, இப்பவே நல்லா யோசிச்சுக்கோங்கன்னு சொல்லி ரவி சொன்னாங்களா. அது கேட்ட ஆழ்வியோ, இல்ல ஆதி அப்படி எதுவும் கேட்கல, நான் எதுவும் சொல்லல, லவ்வுக்கு நான் எதுவும் ஸ்டாப் பண்ணலன்னு சொல்லி சொன்னாலா. அது கேட்ட ரவியோ, சரி ஓகே அப்படின்னா விஷ்ணு கிட்ட கேட்டுரும், என்ன விஷ்ணு அப்படி ஏதாவது கேட்டாங்களா, நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணீங்களா ஆதிக்குன்னு சொல்லி கேட்டப்போ, இல்ல சார் ஃபர்ஸ்ட் இதை பத்தி ஆதி என்கிட்ட எதுவும் பேசல, ஆழ்விக்கிட்ட தான் கேட்டா, அப்ப நான் வெளியே இருந்து வரும்போது அவங்க பேசுனதை கேட்டேன், அதாவது ஒட்டு கேட்டுன்னு சொல்லலாம். ஒரு நாள் ஆதி ஆழ்விக்கிட்ட போய் அந்த மாதிரி இவங்களை லவ் பண்ற, போய் ப்ரப்போஸ் பண்ணுமான்னு சொல்லி கேட்டா. அப்ப ஆழ்வியோ, வேண்டாம் அவங்களோட வாழ்க்கையை கெடுக்காத, அவங்க இங்க வந்ததே அவங்களோட வாழ்க்கைக்காக தான், ப்ளீஸ் அவன் பிளேஃபுல்லான வேர்ட்ஸ் வச்சுட்டு கம்னரு, அதாவது ஆதிய பிளேகள்னும் இன்னொருத்தவங்க லைஃப் ஸ்பாயில் பண்ணிடக்கூடாதுன்னு அவ ஸ்டாப் பண்ணதான் சொல்லிட்டா. அது மட்டும் இல்லாம ஆதி எப்பெல்லாம் அவங்க கிட்ட பேசணும்னு ட்ரை பண்றாங்களோ அப்போ அது ஆழ்விக்கு தெரிய வந்தா அதை மேக்சிமம் ஸ்டாப் பண்ண தான் ட்ரை பண்ணுவா. அது ஏன்ற விஷயம் இன்னி வரைக்கும் எனக்கு தெரியலன்னு சொல்லி கேட்டப்போ ரவி விஷ்ணு கிட்ட, நீங்க எப்படி சொல்றீங்க, ஆனா உங்க ஃப்ரெண்ட் அப்படி எதுவுமே நடந்ததுன்ற மாதிரி சொல்றாங்களேன்னு கேட்டப்போ விஷ்ணு, அப்படிதான் அங்க நடந்தது, ஆனா ஏன் இப்ப இவ இல்லைன்னு சொல்லி சொல்றானே எனக்கு தெரியல யுவரானது அப்படின்னு சொன்னாங்க. விஷ்ணுவோட ஆதாரம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருந்துச்சு. ஓகே ஆழ்வி, அப்ப
அப்ப ஆதி என்ன அவ்வளவு மோசமான பொண்ணான்னு சொல்லி கேட்டாங்களா? இல்ல அவ ரொம்ப நல்லவன்னு சொல்லி சொன்னாங்களா? என் விஷ்ணு கிட்ட திரும்பி ஆதி அவ்வளவு மோசமான பொண்ணான்னு சொல்லி கேட்டா. அப்ப விஷ்ணுமே இல்லன்னு சொல்லி சொன்னாலா? அவன் நல்ல பொண்ணு, ஏன் லவ் பண்ண கூடாதுன்னு நினைச்ச? இங்க நடக்கிறத, நீங்க பேசுறத, நீங்க சொல்றத வச்செல்லாம் கூட்டி கேச்சு பார்த்தா ஆழ்விக்கு ஆதி மேல இன்ட்ரெஸ்டோ, அதாவது ஆழ்வி ஆதி லவ் பண்ற மாதிரி தெரியுதுன்னு சொல்லி சொன்னோம். ஆழ்வியோட வக்கீல் தடுத்து வாட் ஆர் யூ, என்ன பேசிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன பேசுறீங்கன்னு சொன்னாலும் தான் பேசுறீங்களா? அப்ப என்ன என்னோட கட்சிக்காரர் லெஸ்பியன் சொல்லி சொல்றீங்களான்னு சொல்லி கேட்டப்போ, ஐயோ நான் அப்படி சொல்லவே இல்லையே, நீங்க தான் சொல்றீங்கன்னு சொன்னாங்க. வக்கீல் மேடம், நீ யாரு லெஸ்பியன்ற கேஸ் இல்ல, ஆடியோட போட்டோவை அப்லோட் பண்ணாலா இல்லையான்றதான் கேஸ். அது மட்டும் இல்லாம லெஸ்பியனா இல்லாம இருக்கலாம், பட் ஆதி மேல இன்ட்ரெஸ்டடா இருந்தா மேபி இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நீங்க கூட பார்த்துக்கலாம்னு சொல்லி யோரானர் இந்த வீடியோவை நீங்க கண்டிப்பா பார்த்தே ஆகணும். இந்த கேஸ்க்கு இந்த வீடியோ தான் மிக பெரிய சாட்சியா இருக்குன்னு சொல்லி அந்த வீடியோவை ஜட்ஜ் கிட்ட கொடுத்தாங்களா? அவங்களும் அந்த வீடியோ ஓபன் பண்ணி பார்த்தாங்க. ஆக்சுவலி அந்த வீடியோல என்ன இருந்துச்சுன்னா, விஷ்ணுவும் தாமஸும் சேர்ந்து போதை மாதிரிய ட்ரிங்க்ஸ்ல கலந்து தாமஸ் ஆர்விகிட்ட எடுத்துமே கொடுத்தாளா? அதே சேம் டைம் விஷ்ணு இந்த பக்கம் அவருடைய அட்ரஸிட்டியா வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்காக போனை கொண்டு போய் கேமரா ஆன் பண்ணி வச்சா. ஆர்வி அதை குடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு மாடல் தான் சொல்லி போஸ் எல்லாம் கொடுத்தாளா? அப்ப அந்த வீடியோல ஆதி எதுவுமே போட்டோ பிடிக்கலன்றத கிளியரா தெரிஞ்சது. எல்லாரும் மாட்டையானதுக்கு அப்புறம் எல்லாரும் போது தலைக்கேறி படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. ஆர்வி பெட்லயும் தாமஸ் தனியாவும் விஷ்ணு ஆதியோ கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் போதையில நல்லா தூங்கிட்டு இருந்தப்போ ஆர்வி டக்குன்னு பெட்ல உட்கார்ந்தா. அப்ப விஷ்ணுவும் ஆதியை கட்டி பிடிச்சி தூங்குறது பார்த்துட்டு விஷ்ணுவ ஆதி கிட்ட இருந்து பிரிச்சா. ஆதி எடுத்துட்டு வந்து பெட்ல படுக்க வச்சு அவ போன் எடுத்து ஆதியோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு அவ போன் ஓபன் பண்ணி அவ போட்டோ எடுத்திருக்கானா இல்லையான்னு செக் பண்ணா. இதுல ஒரு போட்டோ கூட ஆர்வியோட போட்டோ இல்ல, ஆதி லவ் பண்ற பர்சனோட போட்டோ தான் இருந்துச்சு. அப்ப ஆர்வி பயங்கர கோவமாயி, இதுல ஒரு போட்டோ கூட என் போட்டோ இல்ல, ஆனா அவ போட்டோ மட்டும் டிசைனா வச்சிருக்கேன், உன் போன்ல மட்டும் இல்ல உன் மனசுல கூட அவ இருக்கக்கூடாது, அவன் மட்டும்தான் இருக்கணும். காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேத்து வந்து அவன் தூக்கிட்டு போன மாதிரி இத்தனை வருஷமா அவன் ஒன்னே நினைச்சிட்டு நாங்க உட்காந்துருப்பேன். நேத்து வந்து ஒருத்தைய பார்த்துட்டு அவ்வளவுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான் லவ் பண்றேன்னு சொல்லுவேன். நேர்மையா இருக்கிறவங்க தான் பிடிக்குமாமே, ஒரு சின்ன பொய் சொன்னா கூட கிட்ட சேர்த்துக்க மாட்டாலாமே. வீக்கே அப்படின்னா இப்போ நான் பண்ண போற வேலை, அதாவது இந்த உலகமே நீ பண்ணதான் நினைக்க போற வேலை, அது அவளுக்கு தெரிய வந்தா அவ என்ன நினைப்பா? உன் பக்கம் இல்ல, நீ விடுற மூச்சு காத்த கூட அவகிட்ட வர்றதுக்கு கண்டிப்பா அதை வந்துக்க மாட்டான். பக்தியோட கணத்தை பிடிச்சி நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொல்லி பைத்தியக்கார தலைமை கத்தனா. பாக்குறதுக்கு பேய்கள் மாதிரி இருக்க, ஆனா இவ்வளவு நல்ல பிள்ளையா நீ? இந்தியா முழுக்க சுத்தி இருக்க, ஒரு பொண்ணோட நம்பர் கூட வாங்கி வைக்கலையா? ரொம்ப நாளாக பிள்ளைய சேத்துல கடந்தாலும் சேர்ந்த மாதிரியா இருக்கணும்னு ஆசைப்படுறியா? அவன் மன்னிச்சிடாதி, சேத்த வாரி உன் மேலே போட போற, அது எதுக்குன்னா நீ எனக்கு மட்டும் சொந்தமா இருக்கணும்னு. சாரி ஆதி, சாரி. அடுத்ததா அங்க ஒரு பர்சன் வந்தாங்க. அவளை உள்ள கூப்பிட்டு ஆதியோட போனை கொடுத்து நான் கொடுக்குற போஸ் எல்லாத்தையும் போட்டோ எடுங்கன்னு சொல்லி சொன்னா. அவங்களும் போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க போட்டோ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஆழ்வி கிட்ட, நீங்க இவ்வளவு கிளாமரா போட்டோ எடுக்கிறீங்க, ஒரு மாடல்ஸ் கூட இவ்வளவு கிளாமரா போட்டோ எடுக்க தயங்குவாங்க, எங்க அது மத்தவங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆயிடுமோன்னு, பட் நீங்க ஒரு காமன் பீப்புளா இருந்து இதெல்லாம் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு ஆழ்வியோ, உங்களோட வேலை முடிஞ்சது சம்பளம் வாங்கிட்டீங்க இல்லைன்னு சொல்லி கேட்டா. அதுக்கு அவங்களும் மூணு சொல்லி சொன்னாங்களா, நீங்க என்ன வேலை கிளம்புங்க, அட்வைஸ் பண்றீங்க, என் அட்வைஸ் என்ன கிளம்புங்கன்னு சொல்லி அவங்கள அங்கேருந்து அனுப்பிச்சு விட்டா. நீங்க ஒவ்வொரு போட்டோவா ஆதியோட ஐடியில இருந்து அந்த வெப்சைட்ல அந்த போட்டோ அப்லோட் பண்ணிட்டு இருந்தா. தென் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆதிய விஷ்ணு பக்கத்துல படுக்க வச்சா. சரி வாங்க அதுக்குள்ள போயிடலாம். இதுதான் அந்த வீடியோல இருந்து. அந்த வீடியோ இருக்கு பார்த்துட்டு ரஜு ஆழ்விய ஒரு மாதிரி பார்த்தாங்க. அந்த பக்கம் இருந்து பெனாக்கில் மேடம், இது எல்லாமே எடிட்டிங் மோஃபிங், உங்க கட்சிக்காரரை நாங்க தப்பா ஃப்ரேம் பண்ண பாக்குறோம்னு சொல்லி சொல்ல போறீங்களா அதானு சொல்லி கேட்டப்போ அவங்களும் அமைதியா இருந்தாங்க. அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இந்தாங்க 2 வீடியோ எடுத்துட்டு போய் நீங்களே செக் பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க. ரவியோ, நீங்க வசமா மாட்டிக்கிட்டீங்க ஆழ்வி, இதுக்கப்புறம் எதுவும் சொல்லி தப்பிக்க முடியாது, அன்னைக்கு என்ன நடந்துச்சு, நீங்க ஏன் இதெல்லாம் பண்ணீங்கன்னு உங்க வாயிலே ஒத்துக்கோங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இதுக்கப்புறம் ஆழ்விக்கன், ஆமா அதை நான் தான் பண்ணேன், அதுல இருக்கிற ஃபேஸ் மட்டும் தான் எனக்கு, மற்றதெல்லாம் போய் நான் இதை மாஃபிங் பண்ணேன், அந்த போட்டோ எல்லாத்தையும் அவ பேஜ்ல இருந்து அப்லோட் பண்ணது நான் தான், இந்த வீடியோ உண்மைதான், எனக்கு ஆதி சின்ன வயசுல இருந்து பிடிக்கும், எங்க அதை சொன்னா அவ என்னை விட்டு போயிடுவாள்னு பயந்துதான், நமக்கான நேரம் வரும் அவ சொல்லிக்கலான்னு இருந்தேன், நான் திடீர்னு ஒருத்தி வருவா, அவ பின்னாடி ஆதி போவான்னு நினைக்கல, இது இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக நான் நினைக்கலன்னு சொல்லி சொன்னார். அப்ப ரவியோ, என்னது இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக நினைக்கலையா, என்ன சொல்றீங்க ஆழ்வி, ஆதி யாருன்னு தெரியல, இதுக்கு முன்னாடி அது ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட் தான், ஆனா இப்போ
ஆதிய இந்த இந்தியா முழுக்க தெரியும், ஐபிஎல் பிளேயர். என்ன மறந்துட்டியா? ஓ, என்ன நினைச்ச? இப்படி தப்பான ஒரு அலிகேஷன் வச்ச உடனே அந்த பர்சனுக்கு தெரிஞ்ச உடனே இவங்களை கேட்டு கூட சேர்த்துக்க மாட்டா, அந்த லவ் அப்படியே முடிஞ்சோன்னு நினைச்ச, அப்படித்தான் சொல்லி கேட்டாளா? அப்ப ஆர்வியோ ஆமான்ற மாதிரி தன குஞ்சா. அப்ப ரவியோ, நீங்க ரொம்ப தப்பான முடிவு எடுத்துக்கீங்க, ரொம்ப தப்பு, நீங்க நினைச்சத விட இது பெரிய சென்சேஷன் நியூஸ் ஆயிடுச்சு, தப்பு பண்ணிட்டீங்க அழ்வி, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க அழ்வி, ரொம்ப பெரிய தப்பு. ஆனர் அவங்களே தான் பொய்யான கேஸ் தான் போட்டிருக்கேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க, சொல்லிட்டு ரவி போய் உட்காந்தா. அப்ப ஜட்ஜோ ஆர்வியோட வக்கீல பார்த்து ஏதாவது கேட்கணும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டப்போ இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப ஆர்வியோட அம்மா அவளை வந்து பலான அறிஞ்சாங்க. பாத்தியா, என்னால எத்தனை பேர் தலை குனிஞ்சு நிக்கிறாங்கன்னு, என்ன காரியம் பண்ணிருக்கேன்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப ஜட்ஜோ ஆர்டர்னு சொல்லி எது சொல்றதா இருந்தாலும் கொன்றவாளி கொண்டுலன்னு சொல்லுங்க. அப்ப அவங்க அம்மாவோ ஆதியை பார்த்து மன்னிச்சிட சொல்லி கேட்டுட்டு அவங்க இடத்துல போய் உட்காந்தாங்க. அப்ப ஜட்ஜோ ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து ஐபிசி செக்ஷன் 182 படி ஒருத்தங்க மேல பொய்யான கேஸ் போட்டதுக்காக 2 வருஷமும், அவங்கள மன உளைச்சல் ஆக்கினதுக்காக 3 வருஷம், மொத்தமா 5 வருஷம் கடுங்கால் தண்டனை அப்படின்னு சொல்ல வந்த ரவியோ அப்ஜெக்ஷன் மைலாட் ஆதி ஆழ்விக்கு தண்டனை கொடுக்கணும் எனக்கு நினைச்சு விட சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னோம். ஜட்ஜோ நீ எதுக்கு நீங்க கோர்ட்டுக்கு வந்தீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப ரவியோ ஜட்ஜி தட்டுக்கு ப்ளீஸ் யுவர் ஆனர், அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பி அவங்க கெரியரையும் உங்க லைஃபையும் கிடையாது. சின்ன பொண்ணு ஆதிக்கு தன்னோட பொய்யான அலிகேஷன்ல வெளியே வரணும், தன குற்றமற்றவர் நிரூபிக்கிறதுனா அங்க போராடிட்டு இருந்தமே தவிர அவங்களோட லைஃப பழக்கல. ஆதி மேல போட்ட கேஸ் பொய்யான கேஸ் நிரூபிச்சா மட்டும் போதும், அவங்களுக்கு தண்டனை வேண்டான்னு சொல்லி ஆதியும் ரவியும் மண்டாடி கேட்டாங்க. என் ஜட்ஜுமே ஆழ்விய மன்னிச்சு விட்டு என் ஆழ்விய ஜட்ஜ் மன்னிச்சாரு. அது மட்டும் இல்லாம ஜட்ஜோ ஏதாவது சோசியல் ஆக்டிவிஸ்ட் போகணும்னு சொல்லி தீர்ப்பு வழங்கினாங்க. என்னாரையுமே அந்த கேஸ்ல இருந்து விடுவிச்சாங்க குற்றமாட்டவன்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஆதி கிரிக்கெட்லயும் சரி படிப்புலயும் சரி ரொம்ப போக்கஸ்டா இருந்தா. சீன் படி அதே காலேஜ்ல ப்ரொஃபஸர் ஆனா, அவளை நாசின் படியும் ஒரு கிரிக்கெட்டர் ஆனா. கிரிக்கெட்லாம் விளையாண்டு ஃப்ரீ டைம்ல காலேஜுக்கு போய் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாடம் எடுத்துட்டு இருப்பான். அதே மாதிரி ஒரு நாள் அவ காலேஜ்ல போய் டெய்லி காலேஜ் போறது ஒரு ஓரமா நின்று காவியா சைட் அடிக்கணும்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருந்தாளா? இல்லைங்க, காலேஜ்க்கு போறதே காவியா சைட் அடிக்கிறதுக்கு, காலேஜ்க்கு போறது காவியா சைட் அடிக்கிறதுக்கு இருந்தாளா? அப்போ ஒரு நாள் என்னாச்சுன்னா காவியா தன்னோட மேரேஜ் இன்விடேஷனை ஆதிகிட்ட கொடுத்தா. அதை பார்த்து ஆதி பயங்கரமா ஷாக் ஆனா, உனக்கு மேரேஜ்னு சொல்லி கேட்டா. அப்ப காவியாமே ஆமா, எத்தனை நாள் தான் அப்படி சிங்கிளாவே சுத்தணும், மிங்கிளாகலான்னு முடிவு பண்ணிட்டேன், என் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துடணும், நான் ரொம்ப எதிர்பார்ப்பேன், இன்ஃபேக்ட் தாலி எடுத்து கொடுக்க போதே நீதான் சொல்லிட்டு அங்க இருந்தா போன. ஆதியோ இன்விடேஷன் வச்சுட்டு உட்காந்துருந்தா. அப்ப விஷ்ணு ஆதிய பாக்கிறதுக்காக அவ வீட்டுக்கு வந்தாள். அங்க ஆதியோ இன்விடேஷன் வச்சுட்டு பாத்துட்டு இருந்தப்போ விஷ்ணு ஆதி கிட்ட என்ன கல்யாணம் பண்ண யாசம் வந்துருச்சா, மாப்பிள்ளை யாருன்னு சொல்லி கேட்டாரு. ஆதியோ பொண்ணு காவியான்னு சொல்லி சொன்னா. அப்ப விஷ்ணு என்ன சொல்ற, ஏதோ உன்னை கிண்டல் பண்ணதுதான் கேட்டேன், அப்ப உண்மையிலே காவியாக்கு மேரேஜ்னு சொல்லி கேட்டாள். ஆதியோ ஆமான்னு சொல்லி சொன்னா. அப்ப விஷ்ணு எப்பன்னு சொல்லி கேட்டப்போ இன்னும் 1 ஹவர்லன்னு சொல்லி சொன்னா. இன்னும் 1 ஹவர்னு சொல்லிட்டு நீங்க என்ன வெட்டியோ உட்காந்து வா போலாம் போய் இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம்னு சொல்லி ஆதிய வேகமா எடுத்துட்டு போனா. அங்க காவியாவை பார்த்தா பயங்கரமா அழகா சூப்பரா ஒரு மணப்பெண் மாதிரி ரெடி ஆயிட்டு இருந்தாளா. அது வரைக்கும் அமைதியா இருந்துட்டு இருந்தா ஆதி. அந்த காலத்துல அவளை பார்த்த உடனே காவியா கிட்ட போய் இந்த கல்யாணம் நடக்கூடாதுன்னு. அப்ப காவியாவோ ஏன்னு சொல்லி கேட்டாள். அப்ப காவியாவோ ஏன் கல்யாணம் நடக்கூடாது, இது என்னோட கல்யாணம், நான் ஓகே சொல்லிட்டேன், எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், ஏன் உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டப்போ இல்ல எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி சொன்னா. ஏன் இந்த கல்யாணம் நடக்கூடாது எதுக்குன்னு சொல்லி கேட்டாளா. அப்ப ஆதியோ எனக்கு பிடிக்கலன்னா. அப்ப காவியாவோ உனக்கு பிடிக்கலையா, உனக்கு பிடிக்கலன்னா எனக்கு பிடிச்சிருக்கேன்னா. ஆதியோ எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி சொன்னாலா. ஏன் உனக்கு பிடிக்கலன்னு சொல்லி காவியா ஆதிக்கிட்ட கேட்டாளா. அப்ப ஆதியோ உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னா. அப்ப காவியா சீரியஸாவே கேட்டேன் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி கேட்டேன். இல்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தல அப்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, அதை உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னா தெரியாம முடிச்சுட்டு இருந்தேன், எப்படின்னு சொல்லப்போ காவியா ஆதியை கட்டி பிடிச்சு இது சொல்றதுக்கு நீ 4 வருஷத்துல எடுத்துப்பியா, நான் தமிழ்நாடு வந்ததே உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பெங்களூர்ல தான் பார்த்தேன், ஒரு ஸ்டெப்பை பிடிச்சிட்டு ரெட் கலர் ஜெர்சியை போட்டுட்டு வின் பண்ண ஜோஷ்ல என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன், அப்பவே உனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, இது ஜஸ்ட் கிரஷ் நினைச்சிட்டு என் வாழ்க்கை பார்க்க ஆரம்பிச்சேன், ஆனா என்னால உன்னை பார்க்காம இருக்க முடியும், அதான் உன்னை தேடி வந்தேன், என் ஃபேமிலி செட்டில் பண்ணிட்டு தான் உன்கிட்ட வரணும்னு நினைச்சேன், செட்டில் பண்ணிட்டு சரி நீ ஏன் அவ்வளோ வந்து என்கிட்ட சொல்லுவோன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா நீ வர மாதிரி தெரியும், விஷ்ணு நானும் பிளான் பண்ணி இந்த ஒரே ஒரு இன்விடேஷன் அடிச்சு இது உனக்கு மட்டும் கொடுத்து இங்க வர வச்சு அப்படின்னு சொன்னாலா. அது கேட்ட ஆதியும் அப்ப இதெல்லாமே பொய்யான்னு சொல்லிட்டு விஷ்ணு முறைச்சிட்டு நீயும் கூட சேர்ந்து நாடகம் மாட்டுக்கணும்னு திருத்தினாலா. அப்ப காவியாவோ கேட்டீங்களா இல்ல நடமேட உண்மைதான் தாலியும் உண்மைதான் இந்த கட்டி வரேன்னு சொல்லி கேட்டாளா.
பாதி இப்பதான் இந்தியன் டீம்ல செலக்ட் ஆயிருக்கேன், கொஞ்ச ஜாலியா விளையாட்டு வர்றேன், அப்புறமா பொறுப்பேற்றுக்கிறேன், உனக்கு ஓகேவா என் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கேன்னு சொல்லி கேட்டப்போ எனக்கு எப்போ ஓகேன்னு சொல்லி ஆதியை கட்டி பிடிச்சேன். எப்பா ஒரு வழியா 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஏதோ நம்ம கதையை முடிச்சுக்கலாம். இந்த கதையில நாங்களும் வந்து சந்திக்கிறேன். ஏதோ எலியும் பூனையும் ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்குல்ல, நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எப்படி பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல்லைக்கான கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃபேமிலி, பாய்.